நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப எந்த இடத்துல அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களோ அதே இடத்துல அதே மனுஷங்க மத்தியில தேவன் உங்க தலையை உயர்த்துவாரு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ரியாலிட்டியில பாசிபிள் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. சூழ்நிலை எல்லா நேரமும் சாதகமா இருக்காது. ஆனா தேவன் உயர்த்துறதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை தள்ள நினைக்கிறவங்க தள்ளட்டும், ஒதுக்குறவங்க ஒதுக்கட்டும், உங்களை பொய்யா குற்றம் சொல்றவங்க சொல்லட்டும். எந்த அளவுக்கு மற்றவங்களால நீங்க கீழே தள்ளப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க. பைபிள்ல யோசேப்பு அப்படிங்கிற மனுஷனையும் குழிக்குள்ள தள்ளினாங்க. அவரோட உயர்வை தடுக்க நினைச்சாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யோசேப்போட உயர்வை தடுத்துட்டு தான் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி உங்களை சுத்தி நிறைய பேர் நினைக்கலாம், அவ்வளவுதான் இவன் விழுந்துட்டா இனி உயர வாய்ப்பே இல்லை, கடைசி வரை இவங்க எல்லாம் இந்த லெவல்ல தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களை சுத்தி ஒரு கூட்டம் நினைச்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு தெரியாது தேவன் உங்களை எவ்வளவு பெரிய உயரத்துக்கு உயர்த்த போறாரு அப்படின்னு. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. எப்படி கைவிடுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒன்றும் உங்களை ஒதுக்கல தள்ளல. அவர் உங்களுக்கான இடத்துல நிக்க வைக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆகா